இன்னைக்கு நம்ம நீர் மோர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலைன்னு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி போடாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இன்னைக்கு நீர்மோர் செய்ய போகிறோம். 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பாக இருந்தால் 1 கப், இல்லைனா 2 சின்ன டம்ளர் தண்ணி. இதில் 1 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி போடுங்க. 1 கை குட்டி குட்டியாக நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை. இது அப்படியே அடுப்புல வைங்க, நல்லா கொதிக்கட்டும். இது இப்ப பாதிக்கு பாதி வத்தணும், அது வரைக்கும் கொதிக்க விடுங்க. இது வத்திருச்சு, இது அப்படியே ஆறட்டும். அடுத்ததா ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. இதை நல்லா அடிச்சிருங்க. தயிரை நல்லா அடிச்சாச்சு. இதை பெரிய பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இதுல நம்ம கொதிக்க வச்சிருக்கிற அந்த தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இதோட 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்க. இதோட கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், ஃபைனலா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இந்த மோர் ஃப்ளேவர்ஃபுல்லா செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. ஒரு 2 ஐஸ் கியூப் போட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற எந்த சம்மர் ட்ரிங்காலையும் இதை அடிச்சுக்கவே முடியாது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.